Hi guys, welcome to Besant Technologies, Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி லெனின். ஸோ அவர் காக்னசன்ல டேட்டா அனலிஸ்ட்டாக ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் லெனின். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? என் நேம் வந்து லெனின். நான் இங்கே சென்னையில் தான் ஆசான் மெமோரியல் காலேஜில் படித்தேன். அங்கே கிருஷ்ணன் சார் வந்து என்ன இது நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் நீங்கள்? பிசிஏ கம்ப்யூட்டர் பிசிஎம் முடியும். எந்த இயர் பாஸ் அவுட்? 2025 பாஸ் அவுட். 2025 பாஸ் அவுட். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஒரு 4 to 5 இன்டர்வியூஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ காக்னசன்ல மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன ரவுண்ட் இருந்துச்சு? மொத்தம் 4 ரவுண்ட் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் விர்ச்சுவலாக கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட் வச்சாங்க. அதில் பாஸ் ஆனதுக்கப்புறமா தேர்ட் ரவுண்டில் வந்து செகண்ட் ரவுண்டு அதான் செகண்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன், செகண்ட் ஆப்டிடியூட், தேர்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து எனக்கு எஸ்கியூஎல் அண்ட் பைத்தான்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஃபோர்த் ரவுண்ட் இன் பர்சனில் கூப்பிட்டு சும்மா எச்ஆர். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க தேர்ட் ரவுண்டில்? பைத்தான் எஸ்கியூஎல்லேருந்து பர்டிகுலராக கொஸ்டின் என்னன்னு சொல்ல முடியுமா? பைத்தான்லேருந்து லிஸ்ட் அண்ட் டப்பிள் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபார் லூப் வைல் லூப் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் வந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம எப்படி ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா எஸ்கியூவில் வந்து ப்ரைமரிக்கு யூனிக் கீ டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா பிஹேவியர் கொஸ்டின்ஸ் ஒரு 2. பிஹேவியர் கொஸ்டின் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்? அது ஒரு ப்ராஜெக்ட் தராங்க, அது 1 இயர்க்குள்ளே முடிக்க சொல்லி கொடுத்துட்டு சப்போஸ் திடீர்னு 3 மந்த்துக்குள்ளே முடிக்க சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்புறம் அந்த 3 மந்த்லேயே முடிக்க சொன்னதுக்கு திருப்பி இன்னும் எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் கொடுத்து இன்னும் 2 மாதத்துலேயே முடிக்க என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிஹேவியர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, அந்த கேட்டிருந்தாங்க. ஃபைன். ஸோ ஜாயினிங் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க? ஜாயினிங் டேட் ஆல்ரெடி 14 தான் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒரு 1 வீக் போயிட்டீங்க. ஸோ எல்லாம் செட் ஆயிடுச்சு. ட்ரைனிங் போயிட்டு. ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட்னா கண்டிப்பாக வாங்க. ஓகே.